नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदिरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல, அதாவது 10வது ஸ்கந்தத்துல இன்னைக்கு 68வது அத்தியாயம் பார்க்கணும். பலராமனோட வெற்றியும் சாம்பனுக்கு நடக்கிற திருமணமும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்லோகம் சொல்லிடுறேன். ஸ்ரீ சுக உவாச்ச दुर्योधन सुतां राजन् लक्ष्मणां समितिञ्जयः स्वयंवरस्तामहरत् சாம்போ ஜாம்பவதி சுதஹ. சுகபிரம்மம் சொல்றார், நேத்திக்கு அந்த த்விதனை கொன்னார் இல்லையா, அவனை சம்ஹாரம் பண்ணியாச்சு. இன்னைக்கு அதுக்கப்புறம் நடக்கிற கதை. பலராமன் நேத்து பண்ணார், பலராமர் என்னென்ன சேஷ்டித்தங்கள் பண்ணார் அப்படின்னு பரீட்சித் சுகபிரம்மத்திட்ட டீட்டெயில்டா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சுகபிரம்மன் சொல்றார் பரீட்சித்துக்கிட்ட. பரீட்சித், போர்களில் வெற்றியே பெறுகிற ஜாம்பவதியின் மகனான சாம்பன் சுயம்பரத்தில் துரியோதனின் மகள் லக்ஷ்மணையை பறித்து வந்தான். அதாவது துரியோதனன் இருக்கான் இல்லையா, திருதராஷ்டிரனோட புத்திரன், மகாபாரத யுத்தத்துக்கே காரணமான துரியோதனன் இருக்கான் இல்லையா, அவனோட பொண்ணுக்கு பேரு லக்ஷ்மணை அப்படின்னு பேரு. அவளை கண்ணனுடைய பையன், கண்ணனுக்கு சம்பந்தி துரியோதனன் சாம்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஜாம்பவதியோட பொண்ணு, ஜாம்பவதியோட பையன் சாம்பனுக்கு துரியோதனோட பொண்ணான லக்ஷ்மணைய அபகரிச்சுட்டு வந்துட்டான், பறித்து வந்தான்னு சொல்றாங்க. கௌரவா குபிதா ஊச்சுஹு துர்வினீதோய மர்மகஹ கதத்தீகிருத்ய ந கன்யாம் ஆகமாமஹரத் பலாத் பத்னீம் தேமம் துர்வினீதம் கிம் கரிஷ்யந்தி விஷ்ணயः ஏஸ்மத் பிரசாதோபசிதாம் தத்தாம் நோ புஞ்சதே மஹீம் நிக்ரிஹீதம் சுதம் ஸ்ருத்வா யத்யேஷ்யந்தீஹ விஷ்ணயः பக்னதர்பா சமம் யாந்தி பிராணாயிவ சுசம்யதாः. இதனால் கோபம் கொண்ட கௌரவர்கள், அடக்கமற்ற இந்த சிறுவன் நம்மை அவமதித்து அவனை விரும்பாத நம் பெண்ணை வலுவில் இழுத்து பறித்து சென்றுள்ளான். வினயமற்ற அவனை கட்டி போடுங்கள். நாம் இறக்கப்பட்டு வழங்கிய செழிப்பான பூமியை ஆண்டு அனுபவிக்கும் அந்த யாதவர்கள் நம்மை என்ன செய்ய முடியும்? ஸ்ரீகிருஷ்ணனின் புதல்வன் பிடிபட்டதை அறிந்து யாதவர்கள் இங்கு வந்தார். பிராணாயாமத்தால் அடக்கி ஐம்பொறிகள் போல் பிராணாயாமத்தால் அடங்கிய ஐம்பொறிகள் போல் தங்கள் செருக்கு அடங்கி அமைதி பெறுவார்கள் என்று கூறினான். இந்த சாம்பன் இருக்கால, அவன் போய் துரியோதனனோட பொண்ணை அபகரிச்சுக்கிட்டு வந்துட்டான். அதனால கோபம் வந்துருச்சு அந்த துரியோதனாதிகளுக்கெல்லாம், கௌரவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. அடக்கமே இல்லாத, கொஞ்சம் கூட வினயம் இல்லாத இந்த சிறுவன், சின்ன பையன் நம்ம பொண்ண, அவளுக்கு இஷ்டமே இல்லை, அவளை கடத்திட்டு போயிட்டு இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கோபம். அதனால அவனை கட்டி போடுங்க. நம்ம இறக்க சுபாவத்தோட அவங்களுக்கு செழிப்பான பூமியை கொடுத்து அவங்களை ஆண்டு அனுபவிக்கும்படி யாதவர்களுக்கு சொன்னா, இவன் நம்ம பொண்ணையே கடத்திட்டு போறானா, அது விருப்பம் இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் புதல்வன் பிடிபட்டது, கண்ணனுடைய பையனான சாம்பன் பிடிபட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்ட யாதவர்கள் எல்லாம் உடனே இங்க அவங்க வந்தாங்கன்னா, விஷயம் தெரிஞ்சு யாதவர்கள் இங்க வந்தாங்கன்னா, எப்படி பிராணாயாமம் பண்ணும் பொழுது நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் அடங்கி போகிறதோ, பொறிப்புலன்கள் எல்லாம் அடங்கி போறதோ, அது போல அவங்களோட செருக்கு அகங்காரத்தை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு இந்த துரியோதனாதிகள் கௌரவர்கள் சொல்றாங்க. इति कर्णशलोभूरिः यज्ञहेतु सुयोधनः साम्बमारे भिरे बद्धुं குருவிருத்தானுமோதிதாः. இவ்வாறு பேசிய கர்ணன், சலன், பூரீசிரவஸ், யஜ்ஞகேது, துரியோதனன் முதலானோர் வயது முதிர்ந்த கௌரவ பெரியோர்களின் அனுமதி பெற்று சாம்பனை சிறைப்பிடிக்க சென்றார்கள். இவங்கெல்லாம் கூட்டாளிங்கல்ல, கர்ணன், சலன், பூரீசிரவஸ், யஜ்ஞகேது, இவங்கெல்லாம் இப்படி கூடி பேசிக்கிட்டு வயசுல முதிர்ந்த பெரியவர்கள் அங்க இருப்பாங்கல்ல, யாரு, பீஷ்மர், திருதராஷ்டிரன், விதுரர், அப்புறம் இன்னும் எல்லாரும் ஆச்சாரியார் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணி அனுமதி வாங்கிட்டு சாம்பனை சிறைப்பிடிச்சு வச்சுட்டாங்க. திருஷ்டுவானுதாவத சாம்போ தாதராஷ்டிரான் மகாரதா பிரகிருஹ்ய ருச்சிரம் சாபம் தஸ்தௌ சிம்ஹ இவை கலஹா. பெரு வீரனான சாம்பன் தன்னை விரட்டி வருகிற திருதராஷ்டிர மைந்தர்களை கண்டு
வலிமை மிக்க வில்லேந்தி தனித்து சிங்கம் போல் எதிர்த்து நின்றான். ரொம்ப தீரனா இருந்தான். அவன் சூராதி சூரனா இருந்தான். அந்த ஜாம்பவதியோட பிள்ளையான சாம்பன். ஏன்னா அவங்க தாத்தாவே ஜாம்பன் அந்த கரடி அரசனே அவ்வளோ பலசாலியா இருந்தார். அவருடைய பேரன் டைரக்ட் பிரம்மாவோட புத்திரன் அவரு. அவருடைய டைரக்ட் மக வைத்து பேரன் இவர். எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பயங்கர தீரனா இருந்தா. அப்போ தன்னை விரட்டிட்டு வர்ற திருதராஷ்டிர மைந்தர்களை பார்த்து வலிமை மிக்க வில்ல கையில ஏந்திக்கிட்டு சிங்கம் போல எதிர்த்து தான் ஒருவனா நிக்கிறான். தம் தே ஜிக்ருக்ஷவ கிருத்தாக திஷ்ட திஷ்டேதி பாஷினஹ ஆசாத்திய தன்வினோபானை கர்ணாகிரண்ய சமாகிரன். கோபம் கொண்ட அவர்கள் கர்ணனை முன்னிறுத்தி அவனை பிடிக்க நினைத்து நில் நில் என்று முழங்கி நெருங்கி கையில் வில்லேந்தி பானங்களை பொழிந்தனர். கூட இவங்க எல்லாம் துரத்திட்டு போனாங்களா கௌரவர்கள் எல்லாம். அவங்க என்ன பண்ணாங்க, கர்ணனை முன்னாடி நிறுத்தி கர்ணனை முன்னிட்டு கொண்டு அவனை பிடிக்கிறதுக்கு நினைச்சு நில்லு நில்லு திஷ்ட அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே கையில வில்லு ஏந்திக்கிட்டு பானங்கள் எல்லாம் அவன் மேல பொழியிறாங்க, தொடுக்குறாங்க, பானம் தொடுக்குறாங்க. சோ அபவித்த குரு சிரேஷ்ட குரு குருபேரியது நந்தனஹ நாமிருஷ்யத் ததச்சிந்த்யார்பஹ சிம்ஹசு க்ஷுத்ரம் மிருகைரிவ. கௌரவர்களில் சிறந்தவரே, அற்ப மிருகங்களால் தாக்கப்பெற்ற சிங்கக்குட்டி போல் கௌரவ வீரர்களால் தாக்கப்பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணகுமாரனான அந்த யாதவ வீரனுக்கு அவர்கள் செயல் பொறுக்கவில்லை. ரொம்ப கோபம் வந்துருச்சு கண்ணனோட பிள்ளையான சாம்பனுக்கு. அவன் சிங்கக்குட்டி போல இருந்தான், ரொம்ப தைரியமா தீரனா இருந்தான். அவங்க இவன் மேல அம்பு எரிஞ்சான்னு அவனால தாங்க முடியல. விஸ்பூஜ்ய ருச்சிரம் சாபம் சர்வான் விவ்யாத சாயகைஹி கர்ணாதீன் ஷட்ரதான் வீரான் ஸ்தாவத் பெரியுக பத்பிருதகு. வீரனான அவன் தன் வலிமை மிக்க வில்லை வளைத்து நான் ஏற்றி 6 தேர்களில் தன்னை எதிர்த்து வருகிற கர்ணன் முதலிய 6 வீரர்களை 6 பானங்களால் ஒரே சமயத்தில் தாக்கினான். அப்பேற்பட்ட வீரன் அவன் பெரும் வீரனா இருந்ததுனால தன்னுடைய வலிமையான வில்ல எடுத்து வளைச்சி நான் ஏத்தி 6 தேர்கள்ல எதிர்த்து வராங்க. அந்த 6 பேரையும் கர்ணன் முன்னிட்டு வராங்கல்ல, வருகிற கர்ணன் முதலிய 6 வீரர்களையும் தன்னுடைய ஒரே பானத்தினால ஒரே சமயத்துல அவங்களெல்லாம் தாக்கிட்டான். சதுர்பிஷ்சதுரோ வாஹான ஏகைகேன ச சாரதீன ரதீர்னச்ச மகேஸ்வாசான் தஸ்ய தத்தேவ்ய பூஜயன். 4 பானங்களால் 4 குதிரைகளையும் ஒவ்வொரு பானத்தால் சாரதிகளையும் தேரில் அமர்ந்துள்ள வீரர்களையும் தாக்கினான். 6 பானம் 6 குதிரை 6 வீரர்கள் 6 தேரு 6 சாரதிகள். இவங்களெல்லாம் எப்படி கொன்னான்? 6 பானத்துல கொண்டுட்டான். எப்படி சொன்னானா, 4 பானங்களால 4 குதிரையை கொண்டுட்டானாம். ஓகே, ஒவ்வொரு பானத்தால சாரதிகளை கொண்டுட்டான். தேரில் ஒரே பானத்துல எல்லா சாரதிகளும் தேரில் அமர்ந்துள்ள வீரர்களையும் தாக்கினான். பெருத்த வில்லாளிகளான அவர்கள் அவனது செயலை பெரிதும் மதித்து பாராட்டினார். எப்படி அபிமன்யு போர்க்களத்துல சண்டை பண்ணும்போது எல்லாம் அப்படி பாராட்டினாங்களோ அப்படி இவனோட தீரத்தை பார்த்து எல்லாம் வாய்ப்பளக்க பாராட்டிறாங்க. தம் துதே விரதம் சக்ருஹு சத்வார சதுரோஹயான் ஏகஸ்து சாரதிம் ஜக்னே சிச்சேதான்ய ஷராசனம். அவர்களில் 4 பானங்களால் சாம்பனின் 4 குதிரைகளை கொன்றனர். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 6 பேர் இருக்காங்களா, அதுல 4 பேரு சாம்பனோட 4 குதிரைகளையும் கொண்டுட்டாங்க. ஒருவன் சாரதியை கொண்டுட்டான், ஒருத்தன் என்ன பண்ணா அவனுடைய தேரோட்டியை கொண்டுட்டான், மற்றொருவன் அவனது வில்லை முறித்தான், இன்னொருத்தன் அவனோட வில்ல முறிச்சுட்டான். இவ்வாறு அவர்கள் அவனை தேரிழந்தவன் ஆக்கினர். இப்படி அவனுக்கு தேர் இல்லாம ஆயிடுச்சு. தம் பத்வா விரதீகிருத்ய கிருச்ரேண குரவோ யுதி குமாரம் ஸ்வஸ்ய கன்யாம் ச ஸ்வபுரம் ஜயினோ விஷன்ன. இவ்வாறு போரில் மிகவும் கஷ்டத்துடன் அவனை ரதம் இழக்கச் செய்து கயிற்றால் கட்டி அவனையும் தங்கள் பெண்ணையும் வெற்றி முழக்கத்துடன் தம் நகருக்கு அழைத்து சென்றனர். அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி அவனை ஜெயிக்க முடியாதவனான அவனை ஜெயிக்க வச்சுட்டு ரதத்தை இழந்துட்டானா, அப்புறம் நிராயுத பாணி ஆயிட்டானா, அதனால அவனை போயிட்டு இவங்களால ஜெயிக்கவே முடியாதவனான அவனை கயித்துல கட்டி இழுத்துக்கிட்டு தங்களோட பொண்ணையும் கூப்பிட்டுட்டு ஊருக்குள்ள வெற்றி முழக்கத்தோட வராங்க. தஸ்ருத்வா நாரதோக்தேன ராஜன் சஞ்சாத மன்யவஹா குருன் பிரத்யுத்யமம் சக்ருஹு உக்ரசேன பிரச்சோதிதாக. அரசே,
நாரதர் வாயிலாக இதனை அறிந்த யாதவர்கள் கோபம் கொண்டு உக்ரசேன மகாராஜாவின் கட்டளையை ஏற்று கௌரவர்களை எதிர்க்க முனைந்தனர். உடனே உங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நாரதர் வாயிலா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க உக்ரசேன ராஜாவை முன்னிட்டு கொண்டு அவருடைய ஆணைப்படி இவங்க எல்லாம் கௌரவர்களை எதிர்த்து கிளம்பிட்டாங்க. இந்த யாதவர்கள் ரொம்ப கோபத்தோட சாந்த்வயித்வா தூ தான் ராமஹ சன்னத்தான் விஷ்ணி புங்கவான் நைச்சத் குருணாம் விஷ்ணீனாம் கலிமலாபஹ ஜகாம ஹாஸ்தினபுரம் ரதேனாதித்ய வர்ச்சசா பிராமணை குல விருத்தைச்ச விருதச்சந்திர இவ கிரகைஹி. கலகத்தை இயல்பாக உடைய கலியின் பாவங்களை துடைக்கும் பலராமன் போருக்கு தயாரான யாதவ வீரர்களை சமாதானம் செய்தார். பகைமையால் நெருகிற துயரை தடுக்க நினைத்த அவர் கௌரவர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையே போரை விரும்பவில்லை. பலராமன் சூரியனை போன்ற ஒளிமிக்க தேரில் அமர்ந்து அந்தணர்களும் எதுகுலத்து முதியோர்களும் சுக்கிரன் முதலிய கிரகங்கள் சூழப்பெற்ற சந்திரனை போல தன்னை சூழ்ந்து வர ஹஸ்தினாபுரம் சென்றார். உடனே என்ன பண்ணார்? கலகத்தை இயல்பாவுடைய கலியின் பாவங்களை துடைக்கும் பலராமன். களி எங்க வந்துச்சு? இங்க இது துவாபர யுகத்தால் நடக்கிற விஷயம் தானே. இங்க எங்க களி வந்துச்சுன்னா பக்கத்துல வந்துருச்சு களி. இன்னும் கொஞ்ச நாள்ல கலியுகம் பிறக்க போறது. அதனால கலகத்தையே இயல்பா இருக்கக்கூடிய களி தாண்டவம் ஆட போறது. அந்த களியினோட பாவங்களை துடைக்கணும்னு பலராமன் என்ன பண்ணார்? போருக்கு தயாரான யாதவர்களை சமாதானம் செஞ்சு பகைமையால் நேர்கிற துயரத்தை தடுக்க நினைத்தா. வேண்டாம், இந்த மாதிரி பகைமை பாராட்டினா அதுல பெரும் ஆபத்து வரும், கஷ்டம் வரும் அப்படின்னு அவங்கள போருக்கு போக வேணாம்னு தடுக்கிறார். அதனால கௌரவர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையில போர் வரத அவர் விரும்பல. பலராமன் என்ன பண்ணார்? பலராமன் சூரியனை போன்ற ஒளிமிக்க தேரில் அமர்ந்துகிட்டார். நல்ல பிரகாசமான தேஜோமயமான தேரில் அமர்ந்து அந்தணர்களும் எதுக்குள்ள முதியோர்களும் சுக்கிரன் முதலிய கிரகங்கள் சூழப்பெற்ற சந்திரனை போல தன்னை சூழ்ந்து வர இவங்களோட எல்லாம் சேர்ந்து இவரு நீங்கெல்லாம் சண்டை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி ஹஸ்தினாபுரத்துக்கு போறார். இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு, முக்கியமானவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு இவரு ஹஸ்தினாபுரத்துக்கு போறார். கத்வா கஜாக்வயம் ராமோ பாக்யோபவன மாஸ்திதா உத்தவம் பிரேஷயாமாச திருதராஷ்டிரம் புபுத்சயா. ஹஸ்தினாபுரம் சென்ற பலராமன் அருகில் இருந்த உபவனத்தில் தங்கி கௌரவர்களின் மனநிலையை அறிய திருதராஷ்டிரிடம் உத்தவரை அனுப்பினார். அதுல என்ன பண்ணார்? இவர் போயிட்டு டைரக்டா ஹஸ்தினாபுரத்துக்கு போயிடல, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வனத்துக்கு போனார். அங்க போயிட்டு அவனுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு, திருதராஷ்டிரன் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க மனநிலை எல்லாம் என்னமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உத்தவரை அங்க தூது அனுப்புறார். சோ பிவந்தியாம்பிகா புத்திரம் பீஷ்மம் துரோணம் ச பாக்லிகம் துரியோதனம் ச விதிவத் ராமமாகதம் அப்ரவீத். திருதராஷ்டிரர், பீஷ்மர், துரோணர், பாக்லீகர், துரியோதனன் ஆகியோரை முறைப்படி வணங்கிய உத்தவர் பலராமன் வந்திருப்பதை தெரிவித்தார். அவங்க வீட்டுல போய் பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, திருதராஷ்டிரன், பீஷ்மர், துரோணர், பாக்லீகர், அவங்க குடும்பத்துல அவங்க பங்காளி பாக்லீகர், துரியோதன் இவங்க எல்லாம் முறைப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு பலராமன் அங்க வந்திருக்கார், இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த போய் அங்க சொல்றார் உத்தவர். ते तिप्रीतास्तमाघर्ण्य प्राप्तं रामं सुहृत्तमं तमर्चयित्वा विययुः सर्वे मङ्गलपानयः. அன்புமிக்க நண்பன் பலராமன் வந்துள்ளதை அறிந்து மகிழ்ந்த அவர்கள் உத்தவருக்கு மரியாதை செய்துவிட்டு பலராமனை வரவேற்க மங்கள பொருட்களை கையிலேந்து எதிர்கொண்டு சென்றனர். ரொம்ப இவங்களுக்கு சந்தோஷம். இன்ஃபேக்ட் துரியோதனனுடைய ஆச்சாரியன் பலராமர். அதனால இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரொம்ப அன்புக்குரியவரான பலராமன் வந்திருக்கிற விஷயத்த சந்தோஷமா இவங்க கேள்விப்பட்டு உடனே உத்தவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு பலராமனை வரவேற்கிறதுக்காக இவங்க ஊர்ல இருந்து கிளம்பி மங்கள பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. தன் சங்கம் யதான்யாயம் காமர்க்கியம் ச நியவேதயன் தேஷாம் ஏ தத் பிரபாவக்ஞா பிரேணேமு சிரசா பலம். அவரை முறைப்படி வரவேற்று பசுவையும் அக்கியத்தையும் அளித்தனர். அவரை முறைப்படி என்ன கிரமமோ அதன்படி அவரை உபச்சாரம் பண்ணி வரவேற்று முகமன் கூறி வரவேற்று அவருக்கு என்ன விதமான இதெல்லாம் பண்ணுமோ, சுசுரூஷ பண்ணுமோ, அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சு பசுவையும் கொடுத்து பலராமனின் பெருமை உணர்ந்த அவர்கள் அவரை தலை தாழ்த்தி வணங்கினர்.
அவருடைய பெருமை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியும் இல்லையா? அதனால எப்பேற்பட்டவர் அப்படிங்கிற இத தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவர்கிட்ட தலை தாழ்த்தி நமஸ்காரம் பண்ணினாங்க. பந்துன் குஷலின ஸ்ருத்வா புருஷ்டுவா சிவமனாமயம் பரஸ்பரமதோ ராமஹ பபா பபாஷோ விக்லவம் வச்சஹ. தம் உறவினர்களின் நலன் வினவி மகிழ்ந்த பலராமன் ஒருவருக்கொருவர் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் விசாரித்து மங்கள வாழ்த்து கூறிக்கொண்ட பின்னர் குழப்பமற்ற உறுதியான தன் எண்ணத்தை சொன்னார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க தானே எல்லாரும், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் குசல பிரச்சனை விசாரிச்சுக்கிட்டாங்க. சந்தோஷமா இவங்க நல்லா இருக்காங்களா அவங்க நல்லா இருக்காங்களா எல்லாம் கேட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் மங்கள எல்லாம் சுப வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படி எல்லாம் நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டு குழப்பம் எல்லாம் தீர்ந்துட்டு உறுதியான ஒரு எண்ணத்தோட பேச ஆரம்பிக்கிறார். உக்ரசேன क्षितिशेषो यत्व आज्ञापयत् प्रभुः ततत् व्यक्त्रदिय श्रुत्वा कुरुध्वं मा विलम्बितम्. அரசருக்கு அரசர் பிரபுவான உக்ரசேனர் உங்களுக்கு ஆணையிட்டுள்ளதை கருத்துடன் கேட்டு தாமதமின்றி செயல்படுங்கள். அரசருக்கெல்லாம் அரசரான சக்கரவர்த்தியான அந்த பிரபுவான உக்ரசேனன் ராஜா உங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கார். அத கருத்தோட நல்லா வாங்கிக்கிட்டு அதுக்கு தாமதம் இல்லாம அதுக்கு பதில் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கேட்டு அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரோ அதை கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். யத் யூயம் பகவஸ்வேகம் சித்வா தர்மேன தார்மிகம் அபத்னீதாத தன்விருஷே பந்தூனாம் ஐக்கிய காம்யயா. அறவழியில் தனித்து போராடிய வீரனை நீங்கள் பலர் ஒன்று சேர்ந்து முறை தவறி வென்று சிறைப்பிடித்ததை உறவினரின் ஒற்றுமையை விரும்பி பொறுத்து கொள்கிறேன் அப்படின்னு பலராமன் சொல்றார். ரொம்ப அழகா. அறவழியில ஒரு பொண்ணுன்னு இருந்தா இதெல்லாம் சகஜம், சொந்தக்கார பொண்ணு இதெல்லாம் சகஜம்தான். அவன் தர்ம நெறியில தான் சண்டை கூட பண்ணான். போர் பண்ணது போது கூட அவன் தர்ம நெறியில தான் போர் புரிந்தான். தனியா நின்னு வேற போராடி இருக்கான். அவனை போய் நீங்க இத்தனை பேர் சேர்ந்து அவனை சிறைப்பிடிச்சு அவன்கிட்ட போர் பண்ணி தவறான வழியில போய் நீங்க அவன்கிட்ட சண்டை பண்ணி அவனை கூட்டிட்டு சிறைப்பிடிச்சு கூட்டு வந்துருக்கீங்க. ஒற்றுமையை விரும்பி சொந்த பந்தத்துக்குள்ளார எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கம்முன்னு பொறுமையா இருக்கேன் அப்படின்னு பலராமர் சொல்றார். வீரிய சௌரிய பலே பலோன்னத்தம் ஆத்மசக்தி சமம் வச்சஹ குரவோ பலதேவஸ்ய நிஷம்யோச்சு பிரகோபிதாக. வீரியம் சூரத்தனம் மற்றும் வலிமைக்கேற்ப தன் சக்திக்கு உகந்தவாறு பலராமன் கூறியதை கேட்ட கௌரவர்கள் கோபம் அடைந்து பேசினார்கள். அவருக்கு இருக்கிற அதே தீரமெல்லாம் இங்க இந்த படையில இருக்கவங்க சாதாரணப்பட்டவங்களா? பீஷ்மர், துரோணர், துரியோதனன், கர்ணன் இவங்களாம் எப்பேற்பட்ட வீரர்கள். அதனால் அவங்களும் வீரியம் சூரத்தனம் மற்றும் வலிமைக்கேற்ற சக்திக்கு உகந்தவாறு பலராமன் சொன்னதை கேட்டு இவங்களுக்கு கௌரவர்கள் கோபம் அடைந்து அவங்க சொல்றாங்க, அஹோ மஹச்சித்ரமிதம் காலகத் திகத்யா துரத்யா ஆரூரக்ஷத்யூபானத் வை சிரோ முகுட்ட சேவிதம். ஓ, இது வியப்புக்குரியதுதான். காலத்தின் கொடுமையால் காலில் அணியும் செருப்பு மகுடம் தாங்கும் தலை மீது அமர விரும்புகிறதே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஓ, இது காலத்தோட கொடுமைதான். ஆச்சரியமா இருக்கே. காலத்தின் கொடுமையால் தான் கால்ல போட்டுக்கிற செருப்பை எடுத்து தலையில வைக்கிற ஆசைப்படுதே இந்த செருப்பு. காலில் அணியும் செருப்பு மகுடம் தலையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுதே, மகுடமா தரிச்சுக்கணும்னு ஆசைப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. ஏ தே யௌவனேன சம்பத்தா சஹசையாச நாசனாஹ விருஷ்ணயஸ்துல்யதாம் நீதா அஸ்மத்தன்ருபாசனாஹ. குந்தி தேவியை பாண்டவருக்கு கொடுத்து பெற்ற உறவால் ஒன்றாக உறங்குவது, உட்காருவது, உணவு அருந்துவது என்று சமநிலை பெற்ற யாதவர்கள் நாம் தந்த அரச சிங்காசனம் ஏறி நமக்கு சமமாயினர். என்ன மாதிரி கேலி பேசுறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, குந்திய பாண்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் உங்க கூட எங்களுக்கு சம்பந்தம் வந்துச்சு. அதனால எங்க கூட உட்காருறது சமமா ஆயிடுவீங்களா? எங்க கூட உட்காருறது, சாப்பிடுறது, தூங்குறது அப்படின்னு எங்க கூட அளவலாவி கொலாவினா நீங்க சொந்த பந்தத்தை உறவு வந்துருச்சுன்னா உங்களுக்கும் சமநிலை வந்ததா அர்த்தமா? நாங்க கொடுத்த அந்த அரச சிங்காசனத்துலதான் உட்கார்ந்துருக்கீங்க. அதுக்கு அதனால நீங்க இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க. நாங்க தந்த அரச சிங்காசனம் ஏறி அமர்ந்துகிட்டதுனால எங்களுக்கு சமமானவங்களா ஆயிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சாமரவ்ய ஜனே சங்கம் ஆதபத்ரம் ச பாண்டுரம் கிரீடம் ஆசனம் ஷையா புஞ்சந்தியஸ்மதுபேக்ஷயா
நமது கவனக்குறைவால் இந்த யாதவர்கள் சாமரம், விசிறி, சங்கு, வெண்கொற்ற கொடை, கிரீடம், சிங்காசனம், உயரிய படுக்கை, அரச மரியாதை போன்றவைகளை பெற்று அனுபவிக்கின்றனர். நம்மளுடைய கொஞ்சம் கவனக்குறைவுனால இவங்க எல்லாம் அந்த யாரை ஜெயிச்சாங்க, அத்தனை பேரை ஜெயிச்சுட்டாங்கல்ல, அதனால இவங்க எல்லாம் இந்த ராஜ வாழ்க்கையோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? யாதவர்கள் சாமரம், விசிறி, சங்கு, வெண்கொற்ற கொடை, கிரீடம், சிங்காசனம்னா என்ன அர்த்தம்? இந்த ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கிறதே நம்ம போட்ட நம்மளோட அரச மரியாதை போன்றவர்களை பெற்று அனுபவிக்கிறார்கள். எதனால தெரியுமா? நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனால அப்படின்னு சொல்றாங்க. அலம் யதூனாம் நரதேவலாஞ்சனை தாத்து பிரதீபை பணினாமிவாமிருதம் ஏஸ்மத் பிரசாதோபசித ஹி யாதவா ஆக்ஞாவயந்த்யத்ய கதத்ரபாபத பத. போதும் போதும் சொல்றாங்க. என்னன்னா, போதும் போதும், யாதவர்களிடம் அரச சின்னங்கள் இருந்தது போதும். பாம்பிற்கு பால் பார்த்தால் அது பால் தந்தவனையே கடிக்கும் என்பது போல் நம் கருணையால் வளர்ச்சி பெற்ற யாதவர்கள் வெக்கமின்றி நமக்கே எதிரிகளாக ஆணையிடுகிறார்கள் அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசுறாங்க இந்த கௌரவர்கள் எல்லாம். போதும் போதும், நம்ம அவங்க கிட்ட நம்ம அரசாட்சி விட்டு வச்சது போதும். பாம்புக்கு பால் பார்த்தா அது என்ன, அதனுடைய சுபாவத்தை தானே காமிக்கும், அது கடிக்கும். பாம்பு என்ன பண்ணும்? பால் வார்த்தவனே கடிக்கும். அது போல நம்ம கொடுத்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு நம்மகிட்டே இவங்க வம்பு பண்றாங்க. நம் கருணையால் வளர்ச்சி பெற்ற யாதவர்கள் வெக்கம் இல்லாம நமக்கே எதிரிகளாக ஆணையிடுகிறார்களே, நமக்கு ஆணை பிறப்பிக்கிறாங்களே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கதம் இந்திரோபி குருபிஹி பீஷ்மத்ரோணார்ஜுனாதிபிஹி அதத்தம வருந்தீத சிங்கக்ரஸ்த மிவோரணஹா. சிங்கம் கவ்விய பொருளை ஆடு பிடுங்க முடியாதது போல் பீஷ்மர், துரோணர், அர்ஜுனன் போன்ற கௌரவ குலத்தை சேர்ந்த வீரர்களான நாமே அழித்தாலன்றி அவற்றை இந்திரன் கூட நம்மிடமிருந்து பறிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சிங்கம் கவ்விக்கிட்டு போற உணவை ஆடு போய் புடுங்கி சாப்பிட முடியுமா? அதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? சிங்கத்தோடைய இறைய போய் ஆடு போய் சாதாரண ஒரு சாது பிராணி அது போயிட்டு ஆடு போய் சிங்கத்துக்கு இருக்க உணவு எடுத்துக்க முடியுமா? அது போல பீஷ்மர், துரோணன், அர்ஜுனன் போன்ற கௌரவ குலத்தை சேர்ந்த வீரர்களான நாம்பளா கொடுத்தால் ஒழிய அவங்க அவற்றை இந்திரன் கூட நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. நம்மளா கொடுத்தால் ஒழிய இந்திரனா இருந்தா கூட நம்ம கிட்ட பறிச்சுக்கிட்டு தானா அபகரிச்சுட்டு போக முடியாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சுகபிரம்மம் பரீட்சித்திட்ட சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச ஜன்ம பந்து ஸ்ரீயோன்னத்தம் அதஸ்தாத்தே பரதர்ஷப ஆஸ்ராவ்ய ராமம் துர்வாச்சியம் அசப்யா புரமாவிஷன். சுகபிரம்மம் சொல்றார், பரத குல திலகமே, நற்குடி பிறப்பு, உறவினரின் ஆற்றல், செல்வ செழிப்பு ஆகியவற்றால் செருக்கு கொண்டு உலக மரியாதை தெரியாத அவர்கள் பலராமனை பற்றி தவறான வார்த்தைகளை பேசிவிட்டு நகரத்திற்குள் சென்றனர். அவங்களுக்கு கடும் கோபத்தினால அவங்களுக்கு இவ்வளவு பெரியவங்களா இருந்தும் அவங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம நல்ல குடியில பிறந்திருந்தோம். உறவினர்களோட ஆற்றல், செல்வ செழிப்பு ஆகியவற்றால் அவங்களுக்கு என்னாச்சு? நல்ல குடியில பிறந்திருக்கோம், நம்ம கிட்ட இருக்க செல்வ செழிப்பு, நம்ம கிட்ட இருக்க ஆளுமை, இதெல்லாம் அவங்களுக்கு அந்த செருக்கு அகங்காரத்தினால உலக மரியாதை தெரியாதவர்களாக, ஒரு பேசிக் கர்டசி, ஒரு பேசிக் டிசிப்ளின், ஒரு பேசிக் ஜென்ரலா இருக்கக்கூடிய மரியாதை கூட தெரியாதவங்களா பலராமனை அவமானப்படுத்திட்டு வார்த்தைகளால பேசிட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. திருஷ்டுவா குருணாம் தௌஷீல்யம் சுத்வா வாச்யானி சாச்சுதஹ அவோச்சத் கோபசம்பிரப்தோ துஷ்பிரேக்ஷ்ய பிரஹசன்முஹு. கௌரவர்களின் பண்பின்மையை கண்டு அவரது இகழ்ச்சி சொற்களை கேட்ட பலராமன் பிறரு காணா ஒன்னா கோபத்தால் கொதித்தெழுந்து நடுநடுவே சிரித்து கொண்டே கூறலானார். அவங்க இப்படி பேசினாங்கல்ல, அதை பார்த்து இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கௌரவர்களோட இந்த மாதிரி பண்பு இல்லாம குணமே இல்லாம மரியாதை தெரியாத அந்த குணத்தை பார்த்து இவருக்கு அவர்களது இகழ்ச்சியான சொற்களையும் கேட்டு பலராமனுக்கு பயங்கரமான கோபம், காண ஒண்ணாத பார்க்க முடியாத அளவுக்கு கோபத்தை கொப்பிடிச்சிட்டு வருது அவருக்கு. அவங்க பேச நடுநடுவே சிரிச்சுக்கிட்டே இவரு சொல்றாராம், நூனம் நானா மதோன்னத்தா சாந்திம் நேச்சந்திய சாதவஹ தேஷாம் ஹி பிரசமோ தண்டஹ பசூனாம் லகுடோ யதா.
பல வகைகளும் மேலோங்கி திமிர்த்து நிற்கும் தீயவர்கள் அமைதியை விரும்ப மாட்டார்கள் என்பது சர்வ நிச்சயம். மாட்டிற்கு தடியடி போல் இவர்களுக்கு தண்டனை தான் அடக்கம் தரும் அப்படின்னு சொல்றார். பல வகையிலும் மேலோங்கி திமிர்த்து நிக்கிற இவங்க, எல்லா வகையிலும் இவங்களுக்கு திமிர் ஜாஸ்தி ஆகி போய் தீயவர்களா நிக்கிறாங்க. அமைதியை இவங்க விரும்ப மாட்டாங்க. இவங்க கிட்ட சமமா பேசலாம்னு இவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால சர்வமா இருக்க மாட்டாங்கிறது சர்வ நிச்சயம். அமைதியா இருக்க மாட்டாங்கிறது நிச்சயம். அதனால மாட்டுக்கு எப்படி தடியில அடிச்சு அது அடங்கி இருக்குதோ அது போல இவங்களுக்கு தண்டனை தான் இவங்களை அடக்கும் அப்படின்னு சொல்றார். அஹோ யதூன் சம்பிரப்தான் கிருஷ்ணம் ச குபிதம் ஷனைஹி சாந்த்வயித்வாஹமேதேஷாம் ஷமமிச்சன் நிகாகதஹ. யாதவர்களும் ஸ்ரீகிருஷ்ணனும் மிகவும் கோபம் கொண்டு போருக்கு முனைந்தனர். உடனே இவங்க பலராமன் கண்ணன் கிட்ட சொன்னோன்னு பயங்கர கோபம் வந்துருச்சு கண்ணனுக்கு. யாதவர்களும் ஸ்ரீகிருஷ்ணனும் கோபத்தால போருக்கு ரெடியானாங்க. ஆனால் நான் தான் அவர்களை சமாதானப்படுத்தி இருபுறமும் அமைதியை விரும்பி இங்கே கூட்டிட்டு வந்தேன். இல்ல, அவரு சொல்றார், யாதவர்களும் கிருஷ்ணனும் போர் பண்ணலாம்னு கிளம்புனாங்க. நான் தான் அவங்கள சமாதானப்படுத்தி நான் மாத்திரம் இங்க வந்தேன். நான் தப்பா போச்சு அப்படின்னு சொல்றார். தைமே மந்த மதய கலஹாபிரதாகலா தம் மாமவஜ்ஞாய முகுஹு துர்பாஷான் மானினோ புருவன். மதியினத்தால், மதி இல்லாம மதிஹீனமா போயிருக்கு, மதியின்மையால் அகங்காரம் கொண்டு கலகத்தில் ஈடுபடுகிற தீயவர்களான இவர்களோ என்னை இகழ்ந்து சொல்லத்தகாத சொற்களை திரும்ப திரும்ப கூறினர் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் பலராமர். அவங்களுக்கு புத்தி இல்லாத தனத்தினால, புத்தி குறைவா இருக்கிறதுனால, அகங்காரத்தினால கலகத்துல ஈடுபடுற தீயவங்களானவர்கள் என்னை இகழ்ந்து பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்றார். உக்ரசேன கில விபுஹு போஜவிருஷ்ண்யந்த கேஷ்வரஹ சக்ராதயோ லோகபாலா யஸ்யாதேஷானுவர்தினஹ. இந்திரன் முதலிய திக்பாலகர்களே உக்ரசேனனின் ஆணைக்கு கட்டுப்படுகிறார்கள். போஜர்கள், விருஷ்ணிகள், அந்தகர்கள், முதியோர்களின் குலத்தலைவரான அந்த உக்ரசேனர் அரசருக்கு அரசர் அல்லவா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்திரன் முதலான திக்பாலகர்கள் எல்லாமே உக்ரசேனரோட வார்த்தை கட்டுப்படுறாங்க. சக அவங்க குலத்துல இருக்கக்கூடிய போஜ குலம், விருஷ்ணி குலம், அந்தகர்கள் குலம் எல்லாரும் இவர் குலத்துல பெரியவரு, நம்ம இதுல பெரியவரு, அரசர் அப்படிங்கிறதுனால இவர் பேச்சுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து இருக்கிறாங்க. அரசருக்கு அரசரா இவர் இருக்கிறார் இல்லையா, அதனால எல்லாரும் மதிப்பு மரியாதையோட நடந்துக்கிறாங்க. சுதர்மாக்ரம் யதேயேன பாரிஜாதோ மராங்கிரிபஹ ஆனீய புஜ்யதே சோசௌ நகிலாத்யாசனார்ஹணஹா. இந்த தீயவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனையும் அல்லவா நிந்தனை செய்தனர் என்பதால் சினம் கொண்ட பலராமன் மேலும் கூறுகிறார், இவர்கள் கண்ணனை கூட அல்லவா இவங்க பந்தனை செஞ்சிட்டாங்க அப்படின்னு இந்த கெட்ட புத்தி உடையவங்க ஸ்ரீகிருஷ்ணனையும் அல்லவா நிந்தனை செய்தார்கள் அப்படின்னு ரொம்ப கோவம் பலராமன் சொல்றார். சுதர்மா என்ற இந்திர சபையில் ஸ்ரீகிருஷ்ணன் உரிமையோடு உட்காருகிறார். பாரிஜாதம் என்ற தேவலோக மரத்தை பூ உலகில் கொண்டு வந்து அனுபவிக்கிறார். அந்த ஸ்ரீகிருஷ்ணன் அரச சிம்மாசனத்திற்கு ஏற்றவர் அல்ல இல்லையா, ஏற்றவர் என்பது கருத்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்பேற்பட்ட கண்ணனையும் கூட இவங்க நிந்தனை பண்றாங்களே. சுதர்மாங்கிற இந்திரலோகத்து சபை அதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணன் பாரிஜாத மரத்தையே, தேவலோகத்துல இருக்கக்கூடிய மரத்தையே கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுல அனுபவிக்கிற கிருஷ்ணன் இந்த சிம்மாசனத்துக்கு ஏற்றவர் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா அவரு தானே உரியவர், அப்படி இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றார். யஸ்ய பாதயுகம் சாக்ஷா ஸ்ரீரூபாஸ்தே கிலேஸ்வரி சநார்ஹதி கில ஸ்ரீஷோ நரதேவ பரிச்சதான். அகில உலகின் ஈஸ்வரியான ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே எவரது திருவடிகளை பணிவடை புரிந்து சேவிக்கிறாளோ அந்த ஸ்ரீலக்ஷ்மியின் மணாளனான ஸ்ரீகிருஷ்ணன் அரச மரியாதைக்கு தகுதியற்றவரா அப்படின்னு பலராமன் கேக்குறார். அகில உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியான ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே, எந்த தேவி மகாலட்சுமி தேவியே எவருடைய திருவடிகளை பணிவிடை செஞ்சு புரிந்து சேவித்து அவர் காலடியிலே கிடக்கிறாளோ அந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் மணாளனான ஸ்ரீ கிருஷ்ணன் அரச மரியாதைக்கு தகுதி இல்லாதவனா அப்படின்னு கேக்குறார்.
यस्याङ्घ्रि पङ्कजरजो किल लोकपालैः मौल्युत्तमैत्रितमुपासित तीर्थतीर्थम् ब्रह्मा भवोऽहमपि यस्य कलाकलाया शीचोत्वहेम சிரமஸ்ய நிருபாசனம் குவ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனது திருவடி தாமரைகளில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனது திருவடி தாமரைகளின் மகரந்த பொடி சான்றோர்களால் போற்றப்படுகிற கங்கை முதலிய புண்ணிய நதிகளையும் புனிதமாக்குகிறது. லோக பாலகர்கள் அனைவரும் தங்கள் முக்குடத்தில் அவரது திருவடிகளை தாங்கி நிற்கின்றனர். மேலும் அவரது அம்சங்களான பிரம்மதேவர், பரமசிவன், மகாலட்சுமி, ஆதிசேஷன் ஆகிய நான் எல்லோரும் அவரது பாத தூளிகளை எப்போதும் தலையாலே தாங்கி வருகிறோம். அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சிங்காசனம் ஒரு பொருட்டா அப்படின்னு கேக்குறார். எப்பேற்பட்ட பகவான் பரபிரம்மம், பகவானுடைய திருவடி தாமரைகள் கொடிய எப்ப பார்த்தாலும் சேவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பெரிய பெரிய மகான்கள், சான்றோர்கள். அப்பேற்பட்ட சான்றோர்களால் போற்றப்படுகிற கங்கை முதலிய புண்ணிய நதிகள் கூட பகவானோட திருவடி தாமரை பட்டதுனால புனிதமாகிறது. லோக பாலர்கள் எல்லாம் அவருடைய மகுட்டங்கள் அவருடைய திருவடியில படும்படி விழுந்து விழுந்து சேவிக்கிறாங்க. மேலும் அவருடைய அம்ச பூதங்கள் தான் பிரம்மதேவா, பிரம்மனும், பரமசிவனும், மகாலட்சுமியும், ஆதிசேஷனும் ஆகிய நானும் அவருடைய அம்ச பூதங்கள் தான். அவருடைய அம்சமா தான் நாங்களுமே இருக்கோம். நாங்களே அவரோட பாதத்துளிகளை எப்போதும் தலையால தாங்கி வருகிறோம். அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சிங்காசனம் ஒரு பொருட்டா அப்படின்னு கேக்குறார். புஞ்சதே குருபிர் தத்தம் பூகண்டம் விஷ்ணய கில உபானக கிலவயம் ஸ்வயம் தூ புரவஷிரஹ. கௌரவர்கள் அளித்த ஒரு சிறு தேச பகுதியை யாதவர்கள் அனுபவிக்கிறார்களாம். நாங்கள் காலனியாம், அவர்கள் தலையாம், அப்படித்தானே அப்படின்னு ரொம்ப கோபத்துல பேசுறார் பலராமர். கௌரவர்கள் கொடுத்த ஒரு சின்ன தேசத்தை யாதவர்கள் அனுபவிக்கிறாங்களாம். நாங்க காலனியா, அவங்க தலையா, அப்படித்தானே அப்படின்னு கேக்குறார். அஹோ ஐஸ்வர்ய மத்தானாமிவ மானினாம் அசம்பத்தா கிரோ ருக்ஷாஹ கசஹோ கஹ சகேதாம் சாசிதா. ஆச்சரியம்! செல்வச் செருக்கால் மதத்துள்ள இவர்கள் மது அருந்தியவர் போல தற்பெருமையுடன் பேசி தொடர்பில்லாத வறண்ட பேச்சை இவர்களை அடக்கும் திறன் கொண்ட எவன்தான் பொறுத்து கொள்வான் அப்படின்னு ரொம்ப கோபம் வந்து பலராமர் சொல்றார். ஐயோ, செல்வச் செருப்பால் மதம் திமிர் பிடிச்சு போய் பேசுறாங்களே, மது அருந்திவ எப்படி வளருவானோ அது போல அல்லவா தற்பெருமை பேசி திரிறாங்க. பேசுகிற தொடர்பில்லாத இந்த வறண்டு போன பேச்ச இவர்களை அடக்கும் திறன் கொண்ட எவன்தான் பொறுத்து கொள்வான் அப்படின்னு சொல்றார். அத்ய நிஷ்கரௌவீம் பிருத்வீம் கரிஷ்யாம்யீத்யமர்ஷிதः கிரஹீத்வா ஹலமுத்தஸ்தௌ தஹன்னிவ ஜகத்ரயம். இன்றே இப்பொழுதே பூமியை கௌரவர்களோ இல்லாததாக ஆக்கி விடுகிறேன் என கூறிய பலராமன் கலப்பையை ஏந்தி உலகையும் எரிப்பவர் போல் கோபவெறி கொண்டு புறப்பட்டார். கோபம் வந்துச்சு பலராமருக்கு, அவ்வளவுதான், தாங்கவே தாங்காது. ஒரு என்ன பண்ணிட்டாரு, இப்பவே இந்த க்ஷணமே இப்பொழுதே நான் பூமியும் கௌரவர்களையுமே இல்லாம ஆக்கிறேன், கௌரவர்களில் பூமியே இல்லாம ஆக்கிடுறேன் அப்படின்னு தன்னுடைய கலப்பையான ஆயுதத்தை கையில ஏந்திக்கிட்டு 3 உலகத்தையும் எரிக்கிற ஒரு மாதிரி கோபத்தோட அங்க இருந்து புறப்பட்டார். லாங்கலாகிரேன நகரம் உத்திதாரிய கஜாவயம் விசக்கர்ஷ கங்காயாம் பிரஹரிஷ்யன்ன மர்ஷிதா. அவர் கோபத்துடன் கலப்பையின் நுனியால் அஸ்தினாபுர நகரையே அடியோடு தூக்கி கங்கையில் இழுத்து தள்ள முனைந்தார். கோபம் வந்துருச்சு. அவரே பலராமன், பலத்துக்கு ராமர் அவரு. அப்பேற்பட்டவரு தன்னுடைய கலப்பை, கோபம் வேற வந்துருச்சு. அவர் தன்னுடைய கலப்பையால இந்த ஹஸ்தினாபுரத்து நகரை அப்படியே அடியோட பேத்து, எப்படி கலப்பை உழவுத்தோ அது போல தன்னுடைய கலப்பையால் அந்த நகரத்தையே பேத்து எடுத்து கங்கையில தள்ளனா முயற்சி பண்ணார். ஜலயானமிவா கூர்ணம் கங்காயாம் நகரம் பதத்து ஆக்ருஷ்யமானம் ஆலோக்கிய கௌரவா ஜாத சம்பிரமாக. அவ்வாறு இழுக்கப்படுகிற ஹஸ்தினாபுரம் கடலில் தத்தளிக்கும் ஓடம் போன்றிருந்தது. கங்கையில் விழுகிற நகரத்தை கண்ட கௌரவர்கள் மிகவும் பயந்து நடுங்கினர். அவர் அப்படியே கலப்பையில் அப்படியே குத்தி எடுத்துட்டாரு ஹஸ்தினாபுரத்து நகரத்தையே. அவர் எடுத்து கொண்டு போய் கங்கையில போட போனார். அவ்வளவு பெரிய கங்கை போல இருக்கு அந்த காலத்துல. அந்த கங்கையில போட போறப்ப இந்த ஹஸ்தினாபுரத்துமே கடல்ல தத்தளிக்கிற மாதிரி ஒரு ஓடம் போல தத்தளிச்சுச்சான். இத பார்த்துட்டு கௌரவர்களுக்கெல்லாம் பயம், நடுங்கிட்டாங்களாம்.
तमेव शरणं जग्मुहु सकुटुम्बा जिजीविषवः सलक्ष्मणं पुरस्कृत्य சாம்பம் பிராஞ்சலய பிரபும். உயிர் வாழ விரும்பிய கௌரவர்கள் தங்கள் குடும்பத்துடன் லக்ஷ்மணையோடு சாம்பனையும் அழைத்துக் கொண்டு கைகூப்பிய வண்ணம் பிரபுவான பலராமனை சரணமடைந்தனர். உடுவாரா, ஒரே ஒரு சின்ன செயல்லையே அவங்க எல்லாம் நடுங்கி போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, உயிர் வாழணும், தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஆசையினால குடும்பத்தோட அந்த பொண்ணான லக்ஷ்மணைய கூப்பிட்டுக்கிட்டு சாம்பனையும் கட்டி போட்டு வச்சிருக்க சாம்பனையும் கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு கை கூப்பிட்டு அவங்களோட திருவடியில விழுந்து எங்களை காப்பாத்துங்கன்னு பிரபுவான பலராமனை சரணமடைந்தனர். ராம ராமா கிலாதார பிரபாவம் ந விதாமதே மூடானாம் ந குபுத்தீனாம் க்ஷந்துமர்ஹஸ்ய திக்ரமம். அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் ராமா ராமா, உங்கள் பெருமையை உணராமல் மதிக்கட்ட தீய எண்ணம் கொண்ட எங்கள் தவற்றை பொறுத்தருள வேண்டும். தீய புத்தி, குபுத்தி, எந்த வார்த்தைக்கு முன்னாடி எல்லாம் கூ சேர்க்கிறோமோ அது பேட் இம்ப்ரெஷனை கொடுக்கக்கூடியது. எந்த வார்த்தைக்கு முன்னாடி எல்லாம் சா சு சேர்க்கிறோமோ அது சுபமான வார்த்தைகளா இருக்கக்கூடியது. குபுத்திம், புத்தி சபுத்திம் அப்படின்னா நல்ல புத்தி, குபுத்திம்னா கெட்ட புத்தி அப்படின்னு அர்த்தம். ஓகே, சொல்றாங்க அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இவர் தானே ஆதிசேஷன். அதனால சொல்றாங்க ஆதிசேஷன் தானே பூமியவே தாங்குது. அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய ராமா ராமா, உன்னோட பெருமை தெரியாம நாங்க மதிக்கெட்டு போய் கெட்ட புத்தியில இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுடு அப்படின்னு விளறாங்க எல்லாரும். ஸ்தித்யுத்பத்யப்யயானாம் த்வமேகோ ஹேது நிராஸ்ரயः லோகான் கிரீடனகாணீஷ கிரீடதஸ்தே வதந்திஹி. நீதான் எங்களுக்கு சரணம், வேற யாரும் எங்களுக்கு சரணம் கிடையாது. உலகின் தோற்றம், இருப்பு மற்றும் அழிவிற்கு பிறரது உதவியை எதிர்பாராத தாங்கள் ஒருவரே காரணம். பிரபுவே, உலகையே விளையாட்டு பொருளாக்கி தங்கள் விளையாடுகிறீர்கள் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். சங்கர்ஷனா இருக்கக்கூடிய பகவான் தானே கடைசீட்டுல அழிக்கிறார். அவர் தானே இப்ப அவதாரம் எடுத்து வந்திருக்கார். உலகினோட தோற்றம், இருப்பு மற்றும் பகவானோட ஒரு அம்சபூத்தம் தானே இவரு. அதனால எல்லாமே உலகத்தோடைய சிருஷ்டிக்கும் அதனுடைய ஸ்திதிக்கும் அதனுடைய லயத்துக்கும் காரணபூத்தரான தேவரீர்த்த ஒரே காரணம். அப்பேற்பட்ட சுவாமியே, உலக விளையாட்டுக்கு பொருளா ஆக்கி வச்சிருக்கிறவரே இதுக்கு பேரு லீலா விபூதி தானே. லீலைனா விளையாட்டு, விளையாட்டுக்கு இருக்கக்கூடிய விபூதி, அதனால இதுக்கு பேர் லீலா விபூதி. உலகையே விளையாட்டு பொருளாக்கி தாங்கள் விளையாடுகிறீர்கள் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். त्वमेव मूर्ध्नीतमनन्तलीलया भूमण्डलं बिभर्षि सहस्रमूर्धन् अन्ते च स्वात्मनिरुद्ध विश्वः शेषद्वितीय परिशिष्यमानः. முடிவற்றவரே, 1000 தலைகள் கொண்ட தாங்களே இவ்வுலகை விளையாட்டாக தலையில் தாங்குகிறீர்கள். இறுதியில் உலகத்தை தன்னுள் அடக்கி கொண்டு இரண்டற்றவராக தனித்து படுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். பகவான் தானே, பகவானுடைய அம்சம் தானே ஆதிசேஷன் ஆகட்டும், சங்கர்ஷனாட்டு, பிரத்யும்னாட்டு எல்லாருமே இல்லையா. அதான் சொல்றார், முடிவற்றவரே, 1000 பணாமுடிகள் தலைகள் கொண்டவரே, ஆதிசேஷன் அவதாரமே, இவ்வுலகை விளையாட்டாக தலையில் தேவரீர் தாங்குகிறீர்கள். கடைசியில என்ன பண்ணுகிறீங்க, இறுதியில் உலகத்தையே தனக்குள்ளார அடக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத இரண்டற்றவரா தனக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யோக நிதிரையில இரண்டர தனித்து படுத்திருக்கிறீர். ஓ பஸ்தே கில சிஷார்த்தம் மத்சராத் கோபஸ்தே அகில சிக்ஷார்த்தம் நத்வேஷான்ன ச மத்சராத் விப்ரது பகவன் சத்வம் ஸ்திதபாலன தத்பரஹ. உலகை தாங்கவும் வாழ விடவும் சத்துவகுணத்தை ஏற்று நிற்கும் தங்களது கோபம் எல்லோருக்கும் வழிகாட்டுவதற்கே அன்றி பகையாலோ பொறாமையாலோ அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அவங்களுக்கு புத்தி வந்திருக்கு. சொல்றாங்க, உலகத்தை நீங்க தேவரீர் தாங்குறீங்கல்ல, அது எதற்காக? உலகத்தை வாழணுங்கிறதுனால தானே. உலகத்தை தாங்கவும் வாழ விடவும் சத்துவகுணத்தை ஏத்து நிற்கிறீங்க. தங்களது கோபம் எல்லோருக்கும் வழிகாட்டுவதற்கு தானே தவிர பகையினால் இல்லை. இப்ப கூட அவர் கோபப்பட்டது எதுக்காக? எல்லோருக்கும் வழிகாட்டுறதுக்காக, அதுக்காகத்தானே தவிர பகையாலோ இல்ல பொறாமையாலோ இல்ல அப்படின்னு சொல்றார். நமஸ்தே சர்வ பூதாத்மன் சர்வசக்திதராவ்யய விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்து த்வாம் வயம் சரணம் கதாஹ. எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவே, எல்லா ஆற்றலையும் கொண்டவரே,
அழிவற்றவரே உங்களுக்கு நமஸ்காரம். உலகை படைத்த ஈசனே உங்களுக்கு நமஸ்காரம். நாங்கள் உங்களை சரணமடைந்தோம், அருள் கூர்ந்து எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். எல்லா உயிரினங்களுக்கும் தேவரீர் தான் அந்தராத்மாவா இருக்கீங்க. எல்லா ஆற்றலையும் கொண்டவர் தேவரீர், அழிவே அற்றவர், உங்களுக்கு நமஸ்காரம். உலகத்தை படைத்த பரபிரமே நமஸ்காரம், உங்களுக்கு நமஸ்காரம். நாங்கள் உங்களை சரணமாக அடைந்தோம், அருள் கூர்ந்து எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். இதை பார்த்துட்டு சுகபிரம்மம் சொல்றார். ஸ்ரீ சுகவாச்ச ஏவம் பிரபன்னை சம்பிக்னை வேபமானாய நைர்பலஹ பிரசாதித சுப்ரசன்னோ மாவைஷ்டேத்ய பயம் ததௌ. சுகபிரமம் பரீட்சித்துல சொல்றார், நகரமே தத்தளிக்க இவ்வாறு சரணடைந்து பயந்து நடுங்குகிற கௌரவர்கள் பலராமனை துதித்து மகிழ்விக்கவே அவர் அமைதியுற்று பயப்படாதீர்கள் என்று அபயம் அளித்தார். இப்படி அவரை ஸ்தோத்திரம் பயந்துகிட்டு ஸ்தோத்திரம் பண்ணவன அவரும் சரி போனா போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிருந்தா அவரால் அழிச்சிருக்க முடியும். பயமுறுத்துறதுக்காக தானே தூக்கி காமிச்சார். அதனால அவங்கள அவர் அமைதி அடைஞ்சு கோபத்துல இருந்து சமாதானமாயி அவங்கள்ட்ட பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றார். துரியோதன பாரிபர்கம் குஞ்சரான் ஷஷ்டிகாயனான் ददौ च द्वादश शतान्ययुधानि दुरङ्गमान् रथानां षट्सहस्राणि रौमानं सूर्यवर्चसाम् दासीनां निष्ककण्डीनां सहस्रं दुहितृवत्सलः. துரியோதனன் தன் புதல்விக்கான திருமண சீராக 60 வயது முதிர்ந்த 1200 யானைகள், 10,000 குதிரைகள், சூரியனை போல் ஒளிகொண்ட 6000 தங்க ரதங்கள், தங்க நகை பூண்ட 1000 பணிப்பெண்கள் ஆகியவற்றை அளித்தனர். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தானே கொடுப்பாங்க. அப்ப இவங்க ராஜாக்கள் இல்லையா, அதனால ராஜாக்களுக்கு உண்டான மரியாதையோட ராஜாக்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த விதமான சீர்கள்லாம் கொடுக்குறாங்க. திருமண சடங்கு அவனோட லக்ஷ்மணைங்கிற அந்த பொண்ணுக்கு துரியோதனன் சீர் கொடுத்து அனுப்புறான். 60 வயது நிறைந்த ஒரு யானை தான் இளம் வயது யானையாம். இளம் வயது யானை 60 வயது நிறைஞ்சிருந்தா அது இளம் வயது யானையாம். அப்பதான் அது ரொம்ப தீரத்தோட இருக்குமா. அந்த யானை 60 வயது முன்ன யானை 1200 யானை கொடுத்தாங்களாம், 10,000 குதிரைகள் கொடுத்தாங்களாம், சூரியனை போல ஒளிகொண்ட 6000 தங்க ரதங்களை கொடுத்தாங்களாம். இதெல்லாம் அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்ல ஒரு ராஜாவுக்கு. அதனால தங்க நகை பூண்ட 1000 பணிப்பெண்கள் சேவகிகளை கொடுத்தாங்களாம். பிரதிகிருஹ்யது தத் சர்வம் பகவான் சாத்வதர்ஷபஹ சுசுத சஸ்னுஷ பிராகாத் சுக்ருத் பிரவிநந்திதஹ. இந்த சீர்பொருளை ஏற்ற யாதவ குல திலகம் பலராமன் தன் மகனான சாமனுடனும் மருமகளான லக்ஷ்மணையுடனும் நண்பர்கள் பாராட்ட துவாரகை சென்றார். இந்த சீர்பொருள்கள்லாம் யாதவர் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் ஏத்துக்கிட்டு மருமகளான லக்ஷ்மணையோட மகனான சாம்பனோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து திரும்பவும் எல்லாரும் அவங்க பாராட்ட துவாரகைக்கு திரும்பி போனாங்க. தத பிரவிஷ்ட ஸ்வபுரம் ஹலாயுதஹ சமேத்ய பந்தூன நுரக்த சேதசஹ பிரசம்ச சர்வம் யது புங்கவானாம் மத்தியே சபாயாம் புருஷூ ஸ்வசேஷ்டிதம். நகரம் திரும்பிய கலப்பையை ஆயுதமாக கொண்ட பலராமன் நண்பர்களான உறவினர்களை கண்டு யாதவர்களின் சிறந்த சபையில் ஹஸ்தினாபுரத்தில் தான் செய்ததை ஒன்றுவிடாமல் விளக்கினார். திரும்பி வந்துட்டார் இல்லையா, நகரத்துக்கு திரும்பி வந்த கலப்பையை ஆயுதமாக உடைய, ஏன் அதை மென்ஷன் பண்றாங்க? கலப்பையை ஹலாயுதக ஏன் மென்ஷன் பண்றாங்க? அந்த ஹலம்ங்கிற ஆயுதத்தினாலதானே அவரு இவங்களை பயமுறுத்தி வலிக்கு கொண்டு வந்தார், அதனால மென்ஷன் பண்றாங்க. அப்பேற்பட்ட பலராமன் அன்பர்களான உறவினர்களோட உட்கார்ந்துகிட்டு யாதவனுடைய அந்த சுதர்மாங்கிற அந்த சபையில உட்கார்ந்துட்டு ஹஸ்தினாபுரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒண்ணுடாம சொல்றார். அத்யாபி சப்புரம் சூச்சயத் ராம விக்ரமம் சமுன்னதம் தட்சிணதோ கங்காயாம் அனுதிருஷ்யதே. இன்றும் ஹஸ்தினாபுரம் பலராமனின் பேராற்றலால் நினைவுபடுத்துவதாக கங்கையின் தென்புறம் உயர்ந்தும் வடபுறம் தாழ்ந்தும் காணப்படுகிறது. ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த மாதிரி கலப்பையில அவர் தூக்குனதுனால இன்னைக்கும் ஹஸ்தினாபுரம் பலராமனோட பேராற்றலை நினைவுபடுத்துவதற்காக கங்கையோட தெற்கு பக்கம் உயர்ந்தும் வடக்கு புறம் தாழ்ந்தும் காணப்படுகிறதாம். ஒரிஜினலா நதியோட பிரவாகம் வடக்குல இருந்துதான் இந்த பக்கம் ஓடி வருது. இவர் இந்த ஹஸ்தினாபுரத்தை கலப்பையில தூக்குனதுனால
அது இன்னைக்கும் அங்க இருக்குதான். அப்படி கங்கையோட வடது பக்கம் உயர்ந்தும் தெற்கு புறம் தாழ்ந்தும் இருக்கு. வடபுறம் ஐ மீன் கங்கையோட தெற்கு பக்கம் உயர்ந்தும் வடது பக்கம் தாழ்ந்தும் இருக்கு அப்படிங்கிறதோட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல 68வது, அதாவது பின்னாடி அத்தியாயத்துல 68வது அத்தியாயம் முடிகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे आस्तिनापुरकर्षणरूपसङ्कर्षणा विजयो नाम षष्ट्यष्टितमोऽध्यायः। श्रीकृष्णार्पणमस्तु।